இந்த பரிசுத்தமான கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய அன்பும் அவருடைய மேலான இரக்கமும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நிறைவாக கிடைக்க பெற்று ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமான பிள்ளைகளாக நாமும் நமது குடும்பங்களுக்கு சமூகத்தில் வாழ வளர ஒருவர் மற்றவருக்காக நாம் இந்த பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டுவோம். ஆண்டவரிடமிருந்து இம்மட்டுமாய் நாம் பெற்றிருக்கக்கூடிய எண்ணற்ற ஏராளமான நன்மைத்தனங்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்ப்போம். கடவுள் நமக்கு அருள் இருக்கிற அவருடைய உடனிருப்பு, பராமரிப்பு, பாதுகாப்பு அனைத்திற்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த இக்கட்டான நாட்களிலே நம்மை ஒருங்கிணைத்து நம்மை ஒன்றுபட செய்து குடும்பங்களுக்குள் நல் உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவருக்கு நாம் மேன்மை செலுத்துகிற விதமாக தொடர்ந்து நன்றியுள்ள பிள்ளைகளாக இந்த சமூகத்திலே நாம் வாழ்வோம். இந்த நாளில் பாஸ்கா காலத்தினுடைய 2வது வாரத்தின் புதன்கிழமை திருப்பலியில் நாம் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் வாசிக்க போகிற அருள் வாக்குகள் நமக்கு சொல்லி தரக்கூடிய அற்புதமான பாடம் திருப்பாடல் 91:11 நாம் வாசிக்கிறோம். நீ செல்லுகிற இடமெல்லாம் உம்மை காக்கும்படியாக கடவுள் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்கிற ஒரு நம்பிக்கையினுடைய செய்தி இன்றைக்கு முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு தரப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, தொடக்க காலத்தில் பேதுருவும் யோவானும் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்கிற வார்த்தைக்கு உயிர் கொடுக்கிற விதமாக உயிர்த்த ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லுகிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு பலவிதமான மிரட்டல்கள் வாழ்க்கையில அவர்கள் சந்திக்க நேர்ந்தது என்பதை விவிலியத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அவர்கள் உயிர்ப்பை பற்றி அறிவித்த காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஆனால் கடவுள் அவர்களை வானதூதரின் பாதுகாப்பில் சிறையிலிருந்து அவர்களை வெளியே அழைத்து வருகிற அந்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுள் தான் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை, தன் மக்களுக்கு யார் வழியான பாதுகாப்பை அருள்வார் என்கிற உறுதியான நம்பிக்கையை இந்த செய்தி நமக்கும் கொடுப்பதை நாம் ஆழமாக இந்த நாளிலே உள்ளத்தில் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகளில் உழன்று தவிக்கக்கூடிய பிள்ளைகள் கடவுள் இருக்கிறார் என்கிற உண்மையான உணர்வில் அவரை நாடி தேடுகிற பொழுது, அவருடைய பாதுகாப்பை அணுகுகிற பொழுது நிச்சயமாக கடவுள் அவர்களை பாதுகாத்து அருளி துன்ப துயர நிகழ்வுகளில் இருந்து புதிய வாழ்வுக்குள்ளாக அழைத்து வருகிறார் என்கிற நம்பிக்கையை இந்த நாளில் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவுப்பட்ட துன்பத்தில், துயரத்தில், சோதனையில், வேதனையில் இந்த நாட்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட ஆண்டவர் உடனிருக்கிறார் என்கிற அந்த உறுதியான உள்ளம், நம்பிக்கை நிறைந்த உள்ளம் நமக்கு கடவுளின் பாதுகாப்பை நிறைவாய் அருளும் என்கிற செய்தியை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்படி பாதுகாப்பை பெற்றுக்கொண்ட மக்கள் கடவுள் வழங்கிய இந்த பாதுகாப்பின் நற்செய்தியை இந்த சமூகத்தில் நாம் எடுத்து சொல்லுகிற கடமையையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி கடவுள் நமக்கு அந்த ஒரு அழைப்பினையும் தருகிறார். ஆண்டவரிடமிருந்து நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம், எந்தெந்த நன்மைத்தனங்களை நாம் அனுபவிக்கிறோமோ அந்த நன்மைத்தனங்கள் நற்செய்தியாக நம் வாழ்வின் வழியாக வாழ்ந்து காட்டுவதன் வழியாக இந்த சமூகத்திலே வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கடவுள் தருகிற அழைப்பு. அதைத்தான் யோவானும் பேதுருவும் திருத்தூதர்களும் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவாய் செய்து மகிழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த மகிழ்வில் நாமும் நம்மையே இந்த நாட்களில் இணைத்துக் கொள்வோம். நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் கடவுளின் அருளால் தான் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் கடவுளுக்காக வாழ்வார்கள், கடவுளுக்குள் வாழ்வார்கள், கடவுளின் நற்செய்தியை தங்கள் வாழ்வால் இந்த சமூகத்தில் வாழ்ந்து காட்டுவார்கள் என்கிற உணர்வில் இந்த திருப்பலியிலே ஆண்டவருடைய பாதுகாப்பை தேடி இந்த பலியில் நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் லூர்து மரியம்மாள் இறந்த 36ஆம் ஆண்டு நினைவில், திரு அந்தோணி அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நினைவில் அவர்களுக்காக, அவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக, குடும்பத்திற்காக நாம் சிறப்பாக மன்றாடிக் கொள்வோம். இதோடு இணைந்து நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் இந்த திருப்பலியில மன்றாடுவோம். கடவுள் நிறைவை நோக்கிய பயணத்தில் நம்மை வழிநடத்தி காத்து கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கை உணர்வில் தொடர்ந்து அவருக்குள் நம்மை அர்ப்பணித்து இந்த பலியில் வேண்டுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்திலிருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலறையில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் சொல்ல வேண்டிய பதில் மொழி, ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன்,
எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்ப்போர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ் நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்று விட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடந்து விட்ட அனாதையான
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இந்த பலியின் வணக்கத்துக்குரியவரை மாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எவதாக்கிக் கொள்ள அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகிறது. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகி மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பேது ஆண்டனி சாமி ஆண்டரை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், முத்திரிகை தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரை நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனில் செம்மறியே, எம் மேல் இரக்கம்
அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமுமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. சகோதர சகோதரிகளே, எல்லோரும் வீட்டில் நலமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். நீங்களும் வீட்டில் அமைதியாக இருந்து ஆண்டவருக்குள் ஜெபத்தின் வழியாக ஒன்றுபட்டிருக்க குடும்ப உறவுகளை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியானது நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல உமது அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பரமதிவிய நற்கருணைக்கு சதா